வணக்கம். கொஞ்சம் கேளுங்க. நிகழ்வு 5. இதில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த வேடிக்கை மனிதர்கள் நம்ம நிறைய பார்க்கலாம். நாங்கள் அப்போ வேலைக்கு கிளம்புவோம் சார். காலையில் நான் மரமலையில் இருந்ததுனால குடம்பட்டில் வேலை. நான் 7:30 மணி வண்டியை பிடிக்கணும் ட்ரெயினை. இப்போ ட்ரெயினை விட்டாச்சுன்னா பஸ்ஸை பிடிப்பேன். பஸ் அப்போ கம்மி விலை கம்மியாக இருந்தது டிக்கெட்டு தாம்பரத்துக்கு. அது கொஞ்சம் வசதியாக இருந்தது. பாண்டிச்சேரி வண்டி கரெக்டாக கொண்டு பஸ்ஸு கொண்டு இறக்கிடுவோம். அதுக்கப்புறம் அங்கே போய் நான் தாம்பரத்தில் இப்படி ஒரு போராடி ஏறி கூட்டம் அதிகமாக இருக்கும். அது ட்ரெயினில் ஏறினா அந்த ட்ரெயினுக்குள்ளே நடக்கக்கூடிய சில வேடிக்கையான சம்பவங்கள் சில மனிதர்களால் சில வேடிக்கை மனிதர்களால் அவங்களுக்கு சொல்லணும். ஏன்னா நம்ம தக்கத்துக்கு ஏறுவோம். ஏறி நிற்கிறதுக்கு அங்கே நிற்க கால் வைக்க கூட இருக்கிறது ஒருத்தர் காலை மிதிப்பான். மிதிச்சோடனே தம்பி கால் சார் காலை தள்ளி வையா கால் அப்போ எதுக்கே வர காரை வச்சுப்போம்மா வர அவர் நமக்கு சொல்லுவார். பதில் பேச முடியாது, நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. வெளியில் கையை காட்டிட்டு நீட்டிகிட்டே வரோட தம்பி கம்பி கிம்பி வரப்போ அது காதுலேயே வாங்க மாட்டான். அடிப்பட்டு கீழே விழுந்து போனதுக்கப்புறம் தான் ஒப்பாரி போடும். எதுக்கு இதெல்லாம் நம்ம ஏன் சொல்லணும்? சொன்னாலும் கேட்க மாட்டாங்க எனக்கு. ஏன்னா அது நம்ம ஒன்றும் சொல்லதில்லை. இதில் வேடிக்கை மனிதரை பற்றி நான் நிறைய பார்த்துருக்கேன். அது சிரிப்பாகவும் இருக்கும். இப்படி தான் வேலையை முடித்து நாங்கள் அதே பழையபடி அதே ஓட்டம். ட்ரெயின் ஏறியாச்சு. குரோம்பட்டில் நான் ஏறுவேன். தாம்பரத்தில் ஒருத்தர் ஏறுறார். நான் உட்காந்துருக்க இடத்துல கொஞ்சம் தள்ளி அதாவது 3 பேர் தான் உட்காந்து சீட்டு கொஞ்சம் தள்ளி உட்காந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. அது சிலர் அதை கூட கொடுப்பா. நான் தூங்குறமா நடிப்பான். நம்ம எழுப்புனா கூட அவர் தூங்கிடுவார். நடிக்கிறாரு. ஏன்னா இடம் கொடுக்கக்கூடாது. இல்லை இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் வேடிக்கை முடியாது தான். ஏன்னா சாதாரண என்னவோ அவர் விட்டு நிலத்தை கேட்க மாதிரி தர முடியாது. இப்படிலாம் பேசுவாங்கய்யா, இது ஏன் இடம் அப்படி இந்த அளவுக்குலாம் பேசும்போது நம்ம என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கள்? உட்காந்துருப்போம். இப்போ அந்த ஆள் மனித இடம் கேட்டால் நான் உட்கார வச்சேன். எனக்கு முன்னால் ஒருத்தர் ஒரு பெரியவர். அவர் பேக்கெட்லேருந்து ஒரு பையிலேருந்து ஒரு பேப்பர் எடுத்தார். அது பாலபரிசு பேப்பர். அதை பார்த்தோன்னே இவர் என்ன பண்ணார், என்கிட்ட உட்காந்துடல அவர் தொடைய மெரியா சொல்லி ஐயா அந்த கொஞ்சம் பேப்பரை கொடுத்தாங்க படித்தோம். சரி அவர் படிக்கணும்னு நினச்சார். அவர் சரி தம்பி படித்து வச்சு கொடுத்துட்டார். இவர் வாங்கினார். வாங்கிட்டு இருந்துச்சார். அந்த பையன் ஸ்டாண்டு மேலே வச்சுருக்காரு. பையெல்லாம் வைப்பாங்க தெரியுமா அந்த இதில். அதில் எடுத்துகிட்டு எடுக்கும்போது கேட்குறாரு, சார் இது இன்னைய பேப்பர் தானே? ஏன்பா? இல்லை ஏன்னா நான் டயத்தை வேஸ்ட் பண்ண விட்டேன் சார். ஐயோ என்னையா இது? அவர் டயத்தை வேஸ்ட் வாங்கினது பேப்பர். அவர் என்ன ஓசி பேப்பர் வாங்கிட்டு இவர் கேட்குற பாருங்க. ஏன்னா நான் டைம் ரொம்ப பார்ப்பேன் சார், ரொம்ப முக்கியம் எனக்கு டைம். சரி ஒன்றும் பார்ல. அவர் என்ன பார்த்தாரு, நாங்கள் எல்லாம் பார்த்தா எங்களுக்கு மனசுக்குள்ளே கடுப்பு வேறு. ஆனால் சிரிப்பு அடங்கிடும். இது இப்படி என்னடா இப்படிலாம் மனுஷன். சரி இவர் படிக்க ஆரம்பித்தார். அவர் கூடாஞ்சலில் அந்த பெரியவர் இறங்கணும். அந்த பேப்பர் வாங்குறவர் கூடாஞ்சலி இறங்கணும். கூடாஞ்சலி வந்தவுடனே அவர் அந்த பேப்பரை கேட்கார். இவர் இதுக்கு தான் சார் பேப்பரை வாங்க மாட்டேன், ஏன் சார் கொடுத்தீங்க அப்படி யார் கோவப்பட்டு அவரை, யோ என்னையா பேப்பரை நான் வாங்கியிருக்கேன், நான் நீ கெஞ்சி கேட்டதுனால கொடுத்தேன், என்ன பேசுகிற நீ, என்னையா நீல மனுஷன் அப்படின்னு ஒன்றும் சொல்ல. சார் சரியா சரி போங்க எப்போ நான் சமாதானம். அவர் போய்ட்டார். இவர் அதை பற்றி ஒன்றுமே சொல்ல. அப்போ புலம்புறான், இந்த ஆள்கிட்ட பேப்பரே வாங்கக்கூடாதியா. இப்படி ஒரு நகம். அதே மாதிரி எங்கள் அத்தான் மறைதிரு சத்தியமூர்த்தி அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க. அவர் ஒரு மட்டும் பேப்பர் வாங்கிட்டு அவர் கோர்ட்டில் வழக்கறிஞர்ல பார்க் ஸ்டேஷன் வரும்போது அவர் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அவர் பார்க்கும்போது அந்த நியூஸை இவர் படிக்கார். தலை குடிஞ்சு இவர் முன்னால் கண்ணாடியை மறைச்சிட்டு அவன் படிக்கிறான். கற்பழிப்பா, ஐயோ இதை சினிமாலாம் பார்த்துருப்பீங்க. இவரை படிக்க விடலை. அவர் என்ன பண்ணால் அந்த பேப்பரை நீயே வச்சுக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு அவர் என்ன சொல்லுவார், இல்லை நீ பேப்பர் வாங்கினேன்னா இந்த மாதிரி பப்ளிக்கில் திறக்காத. ஏன்னா இந்த மாதிரி ஜென்மங்கள் நிறைய இருக்குது. இவங்களாம் வேடிக்கை மனிதர்கள் நீ சொல்லிக்கலாம். ஐயே அது அடுத்தவங்களுக்கு என்னென்ன அளவுக்கு ஒரு டார்ச்சர் கொடுக்குறோமோ அந்த மாதிரி ஆள்லாம் நிறைய இருக்காங்க. அதை பற்றி அவங்க கவலையே பட மாட்டாங்க சார். அதாவது நம்ம சொல்லலாம் காக்கா தலையில் வச்சு கொண்டா தொலைச்சிட்டு போகலாம் அந்த மாதிரி கதை. அதாவது சரி ஏதோ விழுந்துருச்சு நம்ம சொல்லலாம். இது என்ன தான் நீங்கள் திட்டினா கூட சூடு சொடை இல்லாமல் தான் இருப்பாங்க. அதை பற்றி கவலையே படலாம். அதான் அவங்களுக்கு அதெல்லாம் மெயிலில் அவங்க காரியம் நடக்கணும். இது ஒரு வகை. இதே மாதிரி என்னாச்சுன்னா ஒரு மட்டும் நான் எனக்கு உட்கார மாட்டேன். எனக்கு எனக்கு ஃபீவர் மாறுது. சைதாப்பேட்டையில் வரும்போது என்னால் நிற்க முடியல. அப்போது நான் ஒருத்தர் இடம் கேட்டேன். அவன் அதால் தரமாட்டேன்ட்டான். அப்போ என் ஃப்ரெண்டு திட்டான், ஐயோ அவர் காய்ச்சலாக இருக்குது கேட்குறேன்னா அவன் கடைசி தரல. சரி பரவாயில்ல தம்பி நின்றுட்டேன். அப்போ இன்னொருத்தர் எனக்கு இடம் கொடுத்தாருவீங்களா. இது சில பேர் அப்படி தான் பிடிவாதம்னு அந்த இடத்த விட்டே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா சட்டசபையில் எம்எல்ஏ சீட்டு மாதிரி அந்த இடத்த விட்டாங்கன்னா அவங்க எந்திக்க மாட்டாங்க. என்னத்தை அதே மாதிரி ஒரு மட்டும் என்னென்னா எனக்கு வெளிநாட்டிலேருந்து என் பையன் அண்ணன் பையனுடைய ஃபோன் நான் ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது எப்போவுமே நான் உட்கார மாட்டேன். ட்ரெயினில் மேக்ஸிமம் போனேன்னா நின்றுட்டு தான் எங்கள் வீட்டில் கூட சொல்லுங்க இடம் இருந்தால் உட்கார முடியாது. இல்லை நமக்கு அப்படி பழகிடுச்சு. நமக்கு அதனால் ஒன்றும் இல்லைன்னு வைங்களேன். அன்றைக்கி ஏதோ அதிசயமாக உட்காந்தையா
உட்காரும் பொழுது அந்த பக்கத்தில் இருக்க அவருடைய விரல் வந்து கீழே பட்டிருக்கு போல எனக்கு தெரியல. நான் உட்காந்து அந்த பேச்சில் தெரியல, அவர் கை பட்டோன்னு அவர் எடுத்துட்டு அப்படி கேவலமாக திட்டுறாரு. எங்கள் அம்மா பற்றி திட்ட ஆரம்பிச்சு. எனக்கு அப்போ தான் வந்து நான் சென்னை தமிழ்லாம் பேசுவேன். என்னடா டீசெண்டாக பேசுவேன். நாங்கள் எல்லாத்தையும் கடந்து தான் வந்திருக்கோம். இல்லை எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அப்போ நான் வந்து அதில் ஆரம்பித்தேன்னா யோ அதுக்கு மேலே வடிங்கடா கை உடஞ்சி போச்சா வா அப்போலோ ஹாஸ்பிட்டலாக ட்ரீட்மெண்ட் ஏதோ தெரியாம வந்து மன்னிப்பு கேட்டாச்சு, சாரி சொல்லியாச்சு, இவர் பேசிட்டுருக்கேன் வயசுக்கு மேலே கூட. அவர் அப்படியே இருந்துட்டு அடுத்து அவர் இறங்குறாரு, சாண்டல் இறங்கிட்டார். அதெல்லாம் பார்த்துட்டு அதுவரை கம்முன்னு இருந்த ஒரு ஆள் எனக்கு கை கொடுத்துட்டு, சார் நீங்கள் சூப்பர் சார், அழகாக கேட்டீங்க அவருக்கு. ஏங்க நான் அவரை பேசும்போது நீ கேட்டதாலும் அர்த்தம் இருக்கும், போனதுக்கப்புறம் இதான் நம்ம தமிழன்லையா. தமிழில் வந்து எப்படி தெரியுமா, நான் எல்லாரையும் குறை சொல்லலை. ஒரு சண்டை நடக்குன்னா அதை நமக்கு எதுக்கு வம்பு, அவன் சண்டை போட்டால் அவன் போய்க்கணும், மண்டை பண்ணிட்டோம். இது இப்படி பழகி அதுதான் நிறைய இப்போ குறைஞ்சிருக்கு எவ்வளவோ. ஏன்னா இப்போ இறக்கம் பார்க்க பயமாக இருக்குது. ஏன்னா 2 பேரும் சண்டை போடும், விளக்க போகிறோம், அவனை வெடி இப்படி தான். அதெல்லாம் எதையுமே யோசனை. வேடிக்கை மனிதர்கள் இப்போ தான் நிறைய இருக்காங்க. வேடிக்கை மனிதர்களை பற்றி பேச நிறைய இருக்குது. ஏன்னா இதை வந்து ஏன் சொல்கிறேன்னா, இவரெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து பயணம் செய்ய வேண்டியிருக்கிறது. இப்போ ஏற்பட்ட ஆட்களெல்லாம் பார்த்து நாம் நம்மைத்தான் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏன்னா வம்புக்கு போனால் நமக்கு அது தெம்பு இருக்கணும். அது தெம்பு இல்லையா, வாயை பொத்திக்கிட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா இது கேட்டால் சொல்லால் யாரும் கேட்க போகிறதில்ல. ஏன்னா நீ உலகம் பார்த்தீங்களா எப்படி போய்ட்டு பார்த்தீங்களா, என்னையா சொல்ல ஒன்றும் சொல்லுவதற்கில்ல. அதனால் கொஞ்சம் கேளுங்க, நல்லதை கேட்டு எப்படி வாழ்க்கையில் எப்படி நடக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, யாருக்கிட்ட எப்படி பழகணும் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தால் தான் இந்த வாழ்நாள் ஓட்ட முடியும். ஏன்னா நீங்கள் அப்படி தான் இருக்குது. அதனால் விட்டு கொடுத்து போல கெட்டு போகலன்னு சொல்லுவாங்க. அது நிறைய பேருக்கு வரணும். அதனால் ஒன்றும் சொல்லதுக்கில்லை. ஏன்னா நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லது நடக்கும் என்று கூறி இந்த நிகழ்வு கொஞ்சம் கேளுங்க நிகழ்வு 5 இத்துடன் முடிக்கிறேன். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் கவிச்சித்தர் களக்காடு மாரிசுவரன். இதற்கு உங்கள் பின்னூட்டத்தை கொடுத்து எனக்கு ஆதரவு தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.